சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாளை மனோன்மணியம் தாய் திருவடிகள் போற்றி. ஹஸ்திமுகாய உச்சிஷ்ட மகாத்மனே ஸ்ரீ கணேஷா உன் பொற்பாதங்கள் போற்றி. ஜெய் வீரமா காளி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஈசான்ய மூலை, அதாவது வாஸ்துவில் ஈசான்ய மூலையை பற்றி நாம் பார்க்கலாம். தெய்வ சக்தி வீட்டிற்குள் நுழையும் வாசல் இந்த ஈசான்யம். பொதுவாக அஷ்டதிக்குகளும் அஷ்டதிக் பாலகர்கள் ஆளுமையில் உள்ளது. அதனால்தான் ஒரு வீடு கட்டும்போது அஷ்டதிக் பாலகர்களை நிலைநிறுத்துவார்கள். முதலில் அஷ்டதிக் பாலகர்களுக்கான இடத்தை நம்ம கொடுத்துட்டு, அது கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினாதான் அந்த வீடு சிறப்பாக இருக்கும். தெய்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள் நுழையும் பகுதி தான் இந்த ஈசான்ய மூலை. ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு மனை சதுரம் அல்லது செவ்வகமாக இருப்பது மிகவும் சிறப்பு. வாசல் எந்த திசையிலும் இருக்கலாம். கிழக்கு வாசல் வீடாக இருக்கலாம், மேற்கு வாசல் வீடு, வடக்கு வாசல் வீடு, தெற்கு வாசல் வீடு, எந்த வீடாக எந்த திசையிலும் இருக்கலாம். ஆனால் ஈசான்யம் கெடாமல் இருக்க வேண்டும். ஈசான்யம் வளர்ந்து இருக்க வேண்டும். ஈசான்யம் வளர்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைனா கூட, ஏன்னா அடுத்தவங்களோட ஃப்ளாட் அங்கே இருக்கும், ஒரு அரை அடி கூட நம்மளால் வளர்த்து கட்ட முடியாது. ஆனால் கரெக்டாக இருக்கணும், சதுரமாக இருக்கணும் ஒரு மனை, அல்லது செவ்வகமாக இருக்கணும். ஆனால் ஈசான்யம் வெட்டுப்படாமல் இருக்கணும், அளவு மட்டும் குறையக்கூடாது. அப்படி வெட்டுப்பட்டால், ஈசான்யம் அளவு குறைந்தால் சத்தியமாக ஐஸ்வர்யம் கட்டாகும். இதுதான் ஈசான்யம் வெட்டு, ஐஸ்வர்யம் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாஸ்து பழமொழி. பூமிக்கடியில் நீர் தொட்டி, கிணறு, போர் போட்டுக்கொள்ளலாம் அந்த ஈசானத்தில். ஈசான்ய கிணற்றில், ஈசானத்தில் உள்ள போரில் அல்லது அந்த ஈசானத்தில் உள்ள சம்பில் இருந்து நீர் எடுத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுபிட்சமாகும். பொதுவாக வாஸ்து என்றால் ஈசான்யத்தில் தண்ணி இருக்கணும், அக்னி மூலையில் நெருப்பு எரியணும், நிருதி மூலை ஜன்னல் இல்லாமல் கவர் பண்ணி இருக்கணும், நிருதி மூலையில் பாரம் இருக்கணும், வாயு மூலை பாரம் இல்லாமல் லேசான பகுதியாக இருக்கணும். இதெல்லாம் பொதுவான விதிகள். வீடு எந்த திசை வேண்டுமானாலும் பார்த்து இருக்கலாம். தலைவாசல் எந்த திக்கு வேண்டுமானாலும் பார்த்து இருக்கலாம். கிழக்கு வாசல் வீடாக இருக்கலாம், மேற்கு வாசல் வீடாக இருக்கலாம், தெற்கு வாசல் வீடாக இருக்கலாம், வடக்கு வாசல் வீடாக இருக்கலாம். ஆனால் நிலைப்படி என்ற தலைவாசல் உச்ச பகுதியில் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்காருக்கு ஒரு திசையெல்லாம் கணக்கு கிடையாது. ராசிப்படி என்ன திசையில் தலைவாசல் அமைக்கணும், நட்சத்திரப்படி எந்த திசையில் தலைவாசல் இருக்கணும், இப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு மனையில் ஈசான்யம்தான் உச்சப்பகுதி. அடுத்தது, ஒவ்வொரு திசையிலும் தலைவாசல் அமைக்கும்போது அந்த திசையில் அளவு கணக்கெடுத்து குறிப்பிட்ட ஒரு பங்கு உச்சப்பகுதியாக வரும். அந்த உச்சப்பகுதியில் தான் தலைவாசல் நிலைப்படி அமைப்பார்கள். அடுத்து, வீடு வாஸ்துப்படி இருக்குது, ஆனால் எந்த சக்ஸஸும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வேலை கிடைக்கல, திருமணம் குழந்தைங்களுக்கு நடக்கலை, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும், முன்னேற்றமே இருக்காது. சில வீடுகள் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்காது, ஆனால் ராசியாக இருக்கும். அங்கே ஈசானம் கரெக்டாக இருக்கும். ஈசான்யத்தில் கிணறோ சம்போ
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வீடு வந்து 80% சக்ஸஸாக இருக்கும். ஈசானம் ஒன்று கரெக்டாக இருந்தால் போதும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, வாஸ்துவையும் தாண்டி அந்த ஈசான்யம் கெடாமல் இருப்பது தான் காரணம். இன்னொன்று வந்து பூமியினுடைய ஆதார சக்தி அங்கே கரெக்டாக இருக்கும். ஒரு மனை வந்து தோஷம் இல்லாமல் ஆதார சக்தியுடன் இருக்க வேண்டும். இந்த ஆதார சக்தியை அளப்பதற்கு கருவிகள் கூட இப்போது வந்துள்ளது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி கருவிகள் வந்து. அடுத்தது, ஒரு மனை வாங்கும்போது அந்த மனையில் வந்து நாய் எலும்பு, பன்றி எலும்பு, மனித எலும்புகள்லாம் இருக்கக்கூடாது. அந்த மண்ணை கூட கணக்கில் எடுக்கணும். ஃப்ளாட் போட்டு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இதற்கு முன்பாக பெரியவர்கள் யாராவது இறந்திருந்தால் அந்த நிலத்திலேயே, அவர்களுடைய சொந்த நிலத்திலேயே புதைத்து விடுவார்கள். அதன் பிறகு அவங்களுடைய வாரிசுகள், பிள்ளைகள் அந்த நிலத்தை ஃப்ளாட் போட்டு விற்றுருவாங்க. அவங்க சிட்டிக்கோ ஃபாரினுக்கோ அவங்க வந்து வேலைக்காக போயிடுவாங்க. இந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு போயிடுவாங்க, வெளியூரில் போய் செட்டில் ஆவாங்க. அந்த மாதிரி நிலம் வந்து மயானம் கணக்கில் வரும். இறந்தவங்களை புதைத்திருந்தால் அது வந்து சுடுகாட்டு கணக்கில் வந்துடும். இந்த மாதிரி மனைகள்லாம் தோஷமுள்ள மனைகளாகும். அதே மாதிரி சுடுகாட்டு நிலத்தை வந்து கட் பண்ணி அப்படியே ஃப்ளாட் போட்டு சில பேர் விற்பாங்க. அதுவும் வந்து தோஷமுள்ள மனைகளாகிடும். இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் மனை வாங்க வேண்டும். அடுத்தது, மனையில் வந்து ஈசான்யம் சுத்தமாக இருக்கணும். ஈசான்யத்தில் ஜன்னல் கதவு இருக்கணும், தலைவாசல் இருக்கலாம். காலை மாலை அதிக நேரம் ஈசான்யத்தில் உள்ள ஜன்னல் கதவுகள் திறந்து இருக்க வேண்டும். ஈசான்யத்தில் பாரம் போடக்கூடாது, செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. பூமிக்கடியில் சம்பு மட்டும் இருக்கலாம். சுத்தமான நீரை தேக்கி வைத்து அந்த நீரை வந்து பயன்படுத்த வேண்டும். பூஜை அறை வைப்பது சிறப்பு. பூஜை அறை வந்து கிழக்கு பார்த்து நீங்கள் அமைக்கலாம். பூமிக்கு மேலே தண்ணீர் தொட்டி வைக்கக்கூடாது. படி இருக்கக்கூடாது. முக்கியமாக ஈசான்யம் அளவு குறையக்கூடாது. மற்ற மூலைகளை விட அரை அடி 1 அடி வரை அதிகம் இருக்கலாம். ஈசான்யம்தான் மிக மிக சிறப்பு ஒரு மனைக்கு. இப்படிப்பட்ட ஈசான்யம் கெடாத இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஈசான்யத்தில் வந்து கண்டிப்பாக அடுப்பங்கரை போடக்கூடாது, அக்னி எரியக்கூடாது. அங்கே அக்னினா அக்னி மூலையில் தான் எரியணும். கிச்சன் அக்னி மூலையில் தான் இருக்கணும். ஈசான்யத்தில் தண்ணீர் சம்மந்தமானது இருக்கணும், அதுவும் பூமிக்கடியில் இருக்கணும், பாரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விதிப்படியெல்லாம் இருக்கிற வீட்டில், அதோட ஆதார சக்தி நிறைந்த ஒரு மனையில் கட்டிய வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீட்டில் எந்த செய்வினை கோளாறுகளும் தாக்காது. கிரக தோஷங்கள் கூட இவர்களுக்கு அதிக பாதிப்புகளை தராது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மனையை வாங்கி வீடு கட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.